ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து காது கேட்கும் திறன் நல்லா இருக்குது. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் பயங்கர சிவியராக இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எடுத்தாலும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த மீனியஸ் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் நிற்கவே நிற்காது, இன்ட்ராக்டபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மருந்து நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இந்த தலை சுத்தல்னு நம்ம போனாவே வெர்டின் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் கொடுப்போம். இந்த மெர்டின் பீட்டா ஹிஸ்டின் அப்படிங்கிற இந்த மருந்து தான் வந்து வேசோ டைலேட்டர்ஸ். இது என்ன பண்ணுன்னா, ஜென்ரலாக காதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மீனியஸ் டிசீஸ் வந்து இடியோபத்திக் அப்படின்னா, இந்த வியாதியை ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்னங்கிறது இன்னமும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து இந்த சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டும், இந்த கேஃபின் அவாய்ட் பண்ண, கேஃபின் வந்து ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். இந்த ப்ராப்ளத்தில் வந்து காது நரம்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்புல எந்தெந்த விஷயங்கள்லாம் ரத்த ஓட்டத்தை குறைக்குதோ, அதாவது ரத்த குழாயை சுருங்க வைக்குதோ, அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் அறிவுரை. வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. தலை சுத்தலை பற்றின நம்ம இறுதி கட்டமாக அதோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம தலை சுத்தனை பற்றின ஃபுல் ஸ்பெக்ட்ரம், அதாவது தலை சுத்தனை பற்றின பேசிக்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் பொசிஷனல் வெர்டிகோ, அதுக்கப்புறம் வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் மீனியஸ் டிசீஸ். கிட்டத்தட்ட தலை சுத்தலை பற்றின ஒரு மெஜாரிட்டியான டாப்பிக்கை பற்றி நம்ம கவர் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்ட்ரோக்கை பற்றி நம்ம பேசும்போது அது சம்மந்தமாக தலை சுத்தல் ஏன் வருது, அதில் என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறத நம்ம திருப்பியும் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ தலை சுத்தலுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன? குறிப்பாக நான் மெயினியஸ் டிசீஸ் சொன்னேன் இல்லையா, எண்டோ லிம்ஃபாட்டிக் ஹைட்ராப்ஸ், அதாவது நம்ம காதுக்குள்ளே வந்து நீர் கோத்துக்கிறது தான் அந்த மீனியஸ் டிசீஸோட அடிப்படை. ஜென்ரலாக எந்த ஒரு வியாதிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஒன்று இருக்கும், ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஃபேஸ், க்ரானிக் ஃபேஸ். அதாவது சடனாக வரும்போது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் க்ரானிக், அதாவது அதை வராமல் தடுக்கிற, அதாவது அதோட க்ரானிக் ஃபேஸில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம எல்லா வியாதிக்கும் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மீனியஸ் டிசீஸுங்கிறது வந்து நீர் கோத்துட்ருக்கிற ப்ராப்ளம்னால ஜென்ரலாக உடம்புல நீர் கோத்துட்ருக்கும்போது நம்ம வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அதாவது சொல்லுவோம். ஜென்ரலாக நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து உப்பு சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி, இல்லை உப்பு கம்மியாக சேர்த்துக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்துவோம். இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி மீனியஸ் டிசீஸ். ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மீனியஸ் டிசீஸுக்கு வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது வந்து கேஃபினை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வந்து கேஃபின், அந்த காஃபியில் இருக்கிற அந்த ஒரு கெமிக்கல் வந்து ஒரு பொட்டன்ட் வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வருது வந்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மெனியஸ் டிசீஸ் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு இடியோபத்திக், அதாவது இந்த வியாதி ஏன் வருது அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டிசீஸில் வந்து தெரியாது. ஸோ காசு என்ன அப்படின்னு தெரியாதப்போ, அதாவது அந்த வியாதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாதப்போ, அந்த வியாதியில் வரக்கூடிய சிம்டம்ஸை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீனியஸ் டிசீஸ் வந்து இடியோபத்திக் அப்படின்னா, இந்த வியாதியை ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்னங்கிறது இன்னமும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து இந்த சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டும், இந்த கேஃபின் அவாய்ட் பண்ண, கேஃபின் வந்து ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். இந்த ப்ராப்ளத்தில் வந்து காது நரம்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்புல எந்தெந்த விஷயங்கள்லாம் ரத்த ஓட்டத்தை குறைக்குதோ, அதாவது ரத்த குழாயை சுருங்க வைக்குதோ, அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் அறிவுரை. அதனால் காஃபி குடிக்கிறதையும் நாங்கள் தவிர்க்க சொல்லிடுவோம். இன்னொரு விஷயம், இந்த வியாதி மீனியஸ் டிசீஸுங்கிற இந்த வியாதி வந்து வெர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவியரான தலை சுத்தலை ஏற்படுத்தும். இந்த தலை சுத்தல் எங்கெங்கெல்லாம் வருதோ, இது பிபிபிவின்னு சொல்லக்கூடிய பொசிஷனல் வெர்டிகோவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தலை சுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதுக்குன்னு நாங்கள் ஒரு சில மருந்துகளை கொடுப்போம். ஜென்ரலாக அந்த மருந்துகள் பார்த்திங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். இதில் என்னென்ன மருந்துகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ப்ரோமெத்தாசின் அப்படின்னு சொல்லுவோம், ஃபினர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. இன்னொன்று வந்து
ப்ரோக்ளோர்பெரசின் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் காது தலை சுத்தல்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டெமெட்டில் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஒன்று இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டெமெட்டில் எம்டிங்கிற டேப்லெட் நாக்கில் என்னென்னா மவுத் டிசால்விங் நாக்கில் வச்சு அது கரைஞ்சிற மாதிரி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ப்ரோக்ளோர்பெரசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து. இதுக்கு அடுத்தா சினரசின் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்ரலாக ஸ்டூஜிரான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இந்த மருந்து தான் வந்து சினரசின். இதுவும் வந்து ஆன்டிஹிஸ்டமின். இந்த ஆன்டிஹிஸ்டமின்ல இந்த மருந்துகளில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சேனல் பிளாக்கருங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த வியாதிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சினரசின் சொல்லக்கூடிய இந்த ஸ்டூஜிரான் மருந்தும் வந்து வெர்டிகோக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது கூடவே இன்னொரு ஆன்டிஹிஸ்டமின் மெக்லிசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மருந்துகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் எதையுமே சுயமாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த வெர்டிகோக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இதில் எந்த காரணம் உங்களுக்கு வந்திருக்கு, எதனால உங்களுக்கு தலை சுத்தல் வந்திருக்குங்கிறத மருத்துவர் தான் கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவர் கொடுப்பாரு. இது இல்லாமல் வேசோ டைலேட்டர்ஸ், அதாவது ஹிஸ்டமின் அகனிஸ்ட்னு சொல்லக்கூடிய முக்கியமான மருந்து நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இந்த தலை சுத்தல்னு நம்ம போனாவே வெர்டின் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் கொடுப்போம். இந்த மெர்டின் பீட்டா ஹிஸ்டின் அப்படிங்கிற இந்த மருந்து தான் வந்து வேசோ டைலேட்டர்ஸ். இது என்ன பண்ணுன்னா ஜென்ரலாக காதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த இன்னர் இயருக்கு போகக்கூடிய அந்த லேப்ரின்தைன் ஆர்டரியிலேருந்து இன்னர் இயருக்கு போகக்கூடிய காதோட ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். இதுதான் வேசோ டைலேட்டர் சொல்லக்கூடிய மருந்து. இது வந்து பீட்டாகிஸ்டின் இல்லைன்னா வெர்டின் சொல்லக்கூடிய மருந்து. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காது தலை சுத்தலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்துகள். இது வந்து ஜென்ரலாக நம்ம கொடுக்கக்கூடியது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து தலை சுத்தல் ரொம்ப இன்ட்ராக்டபுளாக வருது, தலை சுத்தல் நிற்கவே மாட்டேங்குது, எந்த ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கேட்க மாட்டேங்குது, அதுவும் குறிப்பாக இந்த மீனியஸ் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அந்த மருந்துகள் எல்லாமே வந்து முக்கியமான. இது கூடவே நான் இன்னொரு மருந்து சொல்ல மாட்டேன், டைமண்ட் ஹைட்ரினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மருந்தும், அதுவும் ஆன்டிஹிஸ்டமின் தான். சினரசின் மருந்தோட சேர்ந்து இந்த டைமண்ட் ஹைட்ரினேட் அப்படிங்கிற மருந்தும் கொடுப்பாங்க. இதெல்லாமே மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எடுத்தாலும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த மீனியஸ் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் நிற்கவே நிற்காது, இன்ட்ராக்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பேலன்சிங் நரம்பும் இந்த காது நரம்பும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு இருக்கறனால நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மருந்தும் காது கேட்கும் திறனையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து காது கேட்கும் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த சிவியர் வெர்டிகோ, அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேட்காத அந்த வெர்டிகோவை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து காது கேட்கும் திறன் நல்லா இருக்குது, ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் பயங்கர சிவியராக இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரா கெனாலிகுலர், அதாவது நம்ம காதுக்குள்ளே போய் ஸ்டீராய்டு மருந்தை வந்து செலுத்துவோம். இந்த ஸ்டீராய்டு மருந்து என்ன பண்ணுன்னா அந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷரை எல்லாத்தையும் ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுனால இந்த சில பேர்த்துக்கு இந்த காது கேட்கும் திறன் நல்லா இருக்கக்கூடிய, ஆனால் இந்த சிவியர் வெர்டிகோ இருக்கிற ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டீராய்டு மருந்து காதுக்குள்ளே கொடுத்தா அது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஸ்டீராய்டு மருந்து கேட்காதப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்தை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். அதாவது என்னென்னா, காது கேட்கும் திறன் நல்லா இருக்கணும், ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் வரக்கூடாதுன்னா முக்கியமாக இந்த பேலன்சிங் சிஸ்டம், அதாவது நம்ம பேலன்ஸை சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்தை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்டிவ் லேப்ரின்தைன் டெஸ்ட்ரக்டிவ், அதாவது ஓட்டோடாக்சிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய மருந்தை நம்ம காதுக்குள்ளே கொடுப்போம். அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டாமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து. ஸோ அந்த ஜென்டாமைசின் மருந்தை வந்து நம்ம காதுக்குள்ளே ஹை டோஸ் செலுத்தும் போது அது வந்து குறிப்பாக அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டத்தை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது வந்து செலக்டிவ் ட்ரீட்மெண்ட். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்டாமைசின்ங்கிற இந்த மருந்தை நம்ம ஹை டோஸ் கொடுக்கும்போது, ரொம்ப அதிகமான டோஸ் கொடுக்கும்போது அது சில நேரம் காது நரம்பு அந்த காக்லியார் காம்பனண்ட்டையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஜென்டாமைசினும் கொடுக்க முடியாது, ஸ்டீராய்டு கொடுக்க முடியாதுங்கும்போது நம்ம செலக்டிவ் வெஸ்டிபுலார் நியூரெக்டமி, அதாவது அந்த வெஸ்டிபுலார் நரம்பை மட்டும் நம்ம கட் பண்ணுவோம். பட் வந்து இது இன்வேசிவ் ப்ரொசீஜர், அதாவது நம்ம இதை வந்து அந்த இன்ட்ரா கிரேனியலாக, அதாவது நம்ம வந்து மண்டவோட ஓப்பன் பண்ணி இல்லை காது அந்த இன்டர்னல் ஆடிட்டரி கெனாலை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நம்ம அந்த நரம்பை வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு
ஆப்ரேஷன் செஞ்சு அந்த நரம்ப கட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம் அந்த பேலன்ஸை சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் காது கேட்கும் திறன் நல்லா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடியது. இதுவே காது கேட்கும் திறன், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃப்ளக்சுவேட்டிங் ஹியரிங் லாஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்ப 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 அந்த ஹியரிங் லாஸ் வரும்போது இதுவே பர்மனெண்ட்டாக அந்த ஹியரிங்கை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே காது கேட்கும் திறன் சுத்தமாக இல்லைன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம டோட்டல் லேப்ரின்தெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய காது கேட்கும் நரம்பையும் சரி இந்த பேலன்ஸ் நரம்பு ரெண்டையுமே டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் வந்து டோட்டல் லேப்ரின்தெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ரேஷன். ஸோ இது மூலமாக நம்ம இந்த தலை சுத்தல் அல்லது வெர்டிகோ மற்றும் இந்த காது கேட்கும் திறனை பொறுத்து நம்ம இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம தலை சுத்தலை பற்றி ஆல்மோஸ்ட் டோட்டலாக நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட்டு, அதை வந்து மெடிக்கலாக நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, ஒருவேளை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கேட்காம பேஷண்ட்டை வந்து திருப்பி திருப்பி தலை சுத்தல் வந்தால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் சொன்ன மாதிரி உள்ள இன்ட்ரா கெனாலிகுலராக நம்ம வந்து ஸ்டீராய்டு மருந்து இல்லைன்னா ஜென்டாமைசின் மருந்து இல்லைன்னா வந்து வெஸ்டிபுலார் நியூரெக்டமி. இது வந்து காது நரம்பு நல்லா கேட்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு. அது கேட்கக்கூடாத பேஷண்ட், அதாவது கேட்காத காது காது கேட்கும் திறன் சுத்தமாக இல்லாத பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம டோட்டல் லேப்ரன்தெக்டமி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே மருத்துவரோட அறிவுரைப்படி இந்த பிரச்சனை இருக்கிற நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட வியாதியை சரி பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில நரம்பியல் பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.